வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு என்ன விஷயம் என்றால், வெள்ளை மாளிகையில், அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையில் 21 அக்டோபர் 2025 தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்துக்கள் பலர் செறிந்து வாழுகின்ற நாடாகவும், அந்த நாட்டிலே பல உயர் பதவிகளிலும் முதலீட்டாளர்களாகவும் அரச உயர் பதவிகளிலும் எம்பிக்களாகவும் பல இந்தியர்கள் மற்றும் வேறு தமிழர்கள் அல்லது இந்து பின்புலம் கொண்டவர்கள் அங்கே வசிக்கிறார்கள். பல இந்திய மாணவர்கள் வசிக்கிறார்கள். ஆகவே இந்திய கலாச்சாரம் அமெரிக்காவிலே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் தீபாவளி பண்டிகை என்பது அரச பண்டிகையாக அங்கீகரிக்கப்பட்டு அமெரிக்காவிலும் சரி, கனடாவிலும் சரி, கனடாவிலே பிரதமர் மாளிகையிலே கொண்டாடப்படுவது, அமெரிக்காவிலே வாஷிங்டன் வெள்ளை மாளிகையிலே கொண்டாடப்படுவது வழமை. அந்த வகையிலே வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையிலே மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமாகி இந்துக்களுக்குரிய தீபாவளிக்குரிய புத்துணர்வு செய்தியையும் அவர் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பரம்பியிருக்கிற இந்துக்கள் மற்றும் உலகம் பூராகவும் பரந்திருக்கிற இந்துக்களுக்கு தன்னுடைய தீபாவளி வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கிறார். இது குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடிக்கடி இந்தியாவை தனது நட்பு நாடு பிரதமர் நரேந்திர மோடியை நண்பன் என்று சொல்லிக்கொண்டே அந்த இந்தியா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது, மசகு எண்ணெயை கொள்வனவு செய்கிறது என்று வரியை அதிகரித்து விதித்திருந்தது இந்தியாவிற்கு. ஆகவே இந்த இந்தியா மீது மட்டுமல்ல, அவர் தொடுத்த இந்த உலக வர்த்தக போர், டெக்ஸ் போரினால்தான் உலகம் இவ்வாறு பல சீரழிவுகளுக்கும் பண பொருளாதார நெருக்கடிகளுக்கும் வாழ்க்கை நெருக்கடிகளுக்கும் வந்திருக்கிறது. அந்த வகையிலே அவர் விதித்த பொருளாதார இறுக்கங்கள் இந்துக்களை எல்லாம் பாதித்திருக்கும் என்றாலும் அந்த வகையிலும் கூட வெள்ளை மாளிகையில் வருடம் தோறும் கொண்டாடப்படுகின்ற தீபாவளி பண்டிகையை அவர் மனப்பூர்வமாக மங்கள விளக்கேற்றி உரையாற்றி கொண்டாடியிருக்கிறார். இனிப்புகள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்தியர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்து நட்பு பாராட்டி இருக்கின்றார். ஆகவே இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அமெரிக்கர்களுக்கு மட்டுமே என்ற துணைப்பொருள பல விடயங்களை நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில தான் டெக்ஸ் போடப்பட்டது பல நாடுகளுக்கு. அந்த வகையிலான குடியேற்ற வாசிகளை நாடு கடத்துகிற விடயங்கள்ல மட்டுமில்லாமல் பல இந்திய பொருட்கள், இந்திய கம்பெனிகளுக்கு அதிகளவு டெக்ஸை விதிப்பதன் காரணமாக பல இந்தியர்கள் தான் அங்கே வணிக நிறுவனங்களில் சிஇஓ தொடக்கம் மேல் அதிகாரிகள், ஊழியர்களாக எல்லாம் பணியாற்றுகிறார்கள். பெரும்பாலும் ஐடி கம்பெனிகள், சொஃப்ட்வேர் கம்பெனிகளில், ஏஐ துறைகளில் பணியாற்றுகிறார்கள், மருத்துவத்துறையில் பணியாற்றுகிறார்கள். அந்த வகையில் இந்த உறவு, இந்திய அமெரிக்க உறவு என்பது பெரும்பாலும் ஒரு நீடித்த உறவு கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வர்த்தக போர், உலக போட்டிகள் காரணமாக இந்தியா ரஷ்யா நண்பனா, இந்தியா அமெரிக்கா நண்பனா என்ற போட்டியில இப்பொழுது மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தீபாவளி பண்டிகையை அவர் இதற்கு மத்தியிலும் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அந்த செய்தியை உங்களுக்கு பகிர்வதற்காகத்தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.